பாய் வேண்டாம் பாய் 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 அரே என்னடா உனக்கு படிக்குது துட்டு வாங்கினே துட்டு இப்போ உத்தியோகம் கிடைக்கலன்னு சொல்லி வட்டியை மாத்திட்டே கக்குது வட்டியை கக்குது இல்ல ஓசாமா தூக்குது தூக்குதாபாடா அதுல ரொம்ப உத்தியோகம் வட்டி மாதிரி உடனே வசூல் ஆகுறது இல்ல வேலைக்காக நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைச்சு உன் பணத்தை மூஞ்சிலேயே வீசுற நீ சும்மா வாயை மூடிட்டு இருக்கியா முதல்ல அதுல பாய் நீ சும்மா கடன் கொடுக்கல வீட்டு மேல தானே கொடுத்திருக்க கொஞ்ச நாள்ல எப்படியாவது பொண்ணுக்கு உத்தியோகம் கிடைச்சிரும் அப்படியே கொஞ்ச நாள்ல உத்தியோகம் கிடைக்காம போனா பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சிடலான்னு இருக்கேன் அந்த நேரம் அந்த வீட்டை உனக்கே மலிவா வித்துறான் பாய் நம்மள்கிட்ட துட்டே நம்மள்கிட்ட கொடுக்குறேன் அதை பத்தி பேசி இப்போ ஆமா நான் சொல்றேன் உன் இஷ்டப்படி நாங்க ஆடணுமா நீ வாயை மூடிட்டு உள்ள போறியா இல்லையா ஏய் பொண்ணு நீ பணத்தை வாங்கிட்டு டபாய்க்கறே எனக்கு மொத்த வட்டியும் கக்கு எவ்வளவுயா 5500 வட்டியோட சாப் அல்ஜிபா अच्छा साहब बहुत बहुत शुक्रिया साहब आउट பாஸ்கர் தம்பி ஏன் மாமா ரத்தம் குடிக்கிற அட்டை மாதிரி அந்த பட்டாணி பைய அவங்கிட்ட போய் கணக்கு கேட்கணும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் உதவி செஞ்சிருக்க மாட்டேனா அப்பா ஊரை அடிச்சு ஒலையில போடுற இந்த ரவுடியை விட ரத்தம் குடிக்கிற அந்த பட்டாணி எவ்வளவு தேவையில்ல இந்த ரவுடி கிட்ட ஏன் பணம் வாங்குனீங்க இப்ப சொன்னா உனக்கு புரியாதுமா நான் எப்படிப்பட்டவங்கிறத பத்தி சந்தர்ப்பம் வரும்போது நீயே என்ன பத்தி புரிஞ்சுக்குவ அப்ப பேசிக்கிறேன் பத்மாகா எங்க அண்ணனை பத்தி கண்டபடி பேசுறீங்க வாய மூடுறா அல்ஜிபா இளம் பெண்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே ஒழுங்கா புரியாதுடா நான் வரேன் மாமா ஆகட்டும் தம்பி அண்ணா உன்னை பார்த்து வஸ்தாதுங்க எல்லாம் பயந்து நடுங்கிறாங்களே நீ ஏன் பத்மாகா பார்த்து பயந்து நடுங்குற உனக்கு புரியாதுடா அல்ஜிபா என் மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்டா அது ஓஹோ பலாண்டா வாயமுடு வண்டியில நீ நோயின்றிலே போ உனக்கு ஏதாவது அவனை பத்தி தெரியுமாமா அவனை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க ரொம்ப நல்லவமா பாஸ்கர் நல்லவனா நல்லவன் பக்கா ரவுடி எங்க ஊர்ல எங்களுக்கு எதிரா சாராய இலம் கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாதுடா நீங்க சாராய இலம் எடுத்தீங்கன்னா உங்க உயிரை வாங்கிடுவோம் போயிடுங்க இங்க டேய் அல்ஜிபா இவங்களுக்கு நீங்க எதுக்கு நானே பாத்துக்கிறேன் ஐயப்பா இவனுக்கு பொடி பசங்க நீயே பாத்துக்க ஏண்டா உங்க ஊர்ல சாராய ஏலம் வேற எவனும் எடுக்க கூடாதா அல்ஜிபா
கல்யாணம் தானே? எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியுமா? என் நெஞ்ச சுக்குநூறா வெடிக்குதுண்ணே. நீ சொல்லலனாலும் பத்மா மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. உனக்கு தெரிஞ்சா போதுமாடா. பத்மாவுக்கு தெரியவே இல்லையே. போடா, நடக்கிறது நடக்கட்டும். அலட்சியமா எப்படின்னு விடுறது? இது சரியில்லைண்ணே. அண்ணே, நீ நீலகண்ட கிட்ட இப்பவே போய் பேசி பத்மா கல்யாணம் பண்ணிக்கண்ண. நீ போய் கேட்டா நீலகண்ட நிச்சயமா பத்மாவை கொடுப்பாருண்ணே. அதுக்காக நான் போய் அவர்கிட்ட பொண்ணு கேட்கணுமாடா? எதுக்கும் பிராப்தம் வேணும். அது இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. பத்மான்னா எனக்கு உயிர் தான். ஆனா பத்மாக்கு என்ன கண்டா பிடிக்கவே இல்லையே. எப்படா கல்யாணம் நடக்கும்? திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. கடவுள் அவ திருமணத்தை எப்படி நடத்த போறாரோ? எல்லாரும் அச்சய தூவி வாழ்த்தும் போது நாம நம்ம கண்ணீரால வாழ்த்திட்டு வருவோம். அவ்வளவுதான்டா. வாங்க வாங்க முதலியா சார், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காரு. நீங்க உட்காருங்க. உட்காரு. உட்காரு. அடடே, வாங்க 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 வாங்க. இந்தாங்க இந்தாங்க. என்னடி? வரதட்சணை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அவரு பேசலன்னா நான் பேசுறேன். சம்பந்தி, சம்பந்தி, கூப்பிட்டீங்களா சம்பந்தி? முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வரதட்சணை பணம் தரலீங்களே? வரதட்சணை பணம் தானே, அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஏதோ கொண்டாரு கொடுக்குறீங்கிற. என்னாச்சு? பணத்தை காணுமே. என்னைய வருகையோட வர பணங்க சம்பந்தி, வரதட்சணை பணத்தை பீரோல வச்சிருந்தேன். பார்த்தா காணும். காணவனு கதை வர்றியா? என்ன தைரியமையா உனக்கு? இந்த தகுடுதத்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சம்பந்தி, சம்பந்தி, எந்திரி. சம்பந்தி, கல்யாண வீட்டுல திருட்டு நடந்திருக்கு. உங்களை மோசம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. என் தலையை அடமான வச்சாவது உங்க பணத்தை கொடுத்துறேன். இப்ப கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறியா? எப்படி வித்தியா என்கிட்ட செல்லாதியா? இதே முகூர்த்தத்துல வேற பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும் இல்லையா? சம்பந்தி, கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. இல்லைங்க, வரதட்சணைக்காக நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? உங்க அப்பா பழைய காலத்து மனுஷன். நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லிட்டு தாலி கட்டுங்க. இல்லன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கு? பொண்ணு கல்யாணம் வாழ்க்கையை பத்தி நீதி கட்டிட்டு வந்து போயா. அவ்வளவு இறக்கம் இருந்தா நீயே வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போ. சம்பந்தி, மாப்பிள்ள, நீங்களாவது மகன் போயா. அண்ணா, எப்படி மட்டமா பேச போறான் பாத்தியா? கேவலம் வரதட்சணைக்காக இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறான். அண்ணா, அக்காக்கு வாழ்வு கூட இதே மனமேடையில இதே முகூர்த்தத்துல தாலி கட்டினா. அண்ணா, அக்கா கண்ணீரை நீயா தொடனா? சொல்ற கேளுண்ணா. அல்ஜிபா, என்னடா சொல்ற நீ? அதான் நல்லது தம்பி, நீயே கட்டிக்க. ஆமா தம்பி. தம்பி, அவ யோசனைப்படியே செய்யுங்க தம்பி. இப்ப நின்னு போனா நான் இந்த ஜென்மத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய முடியாது. நான் ஏதாவது குளமோ குட்டையோ பாத்துக்க வேண்டியதுதான். என் பொண்ணு தூக்கு போட்டுக்க வேண்டியதுதான். தம்பி, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் எனக்கு கண் கண்ட தெய்வம். பாஸ்கர், எத்தனையோ முறை எங்க மானத்தை காப்பாத்திருக்கேன். இனிமே உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்ல. சரி, நான் எப்படி? நீதான் கட்டிக்கணும், நீதான் கட்டிக்கணும். ஒத்துக்கண்ணா. தம்பி, இந்த அட்ரஸ் தெரியாதுமா, அங்க போய் கேளுங்க. எங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்கு?
என் கழுத்துல தாலி கட்டிட்டோன்னு சந்தோஷப்படாத. உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயம் இல்ல. உன்னை கண்டால உடம்பெல்லாம் எரியுது. அது எனக்கும் தெரியும். தெரியுமா? தெரிஞ்சு என்ன எது கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன் மேல எனக்கு பிரியம். அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம். உன் மிராசுதார் ஜபர்தஸ்த காட்டி பணத்தை அள்ளி வீசி எங்க குடும்ப ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மனசு மாறி போயிடும் நினைச்சியா? அது கனவுல கூட நடக்காது. ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி உனக்கு தாலி கட்டல. இதை நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. என் மேல விருப்பம் உள்ள பொண்ணா நீ மனவரையில இல்ல. உன் கண்கள்ல வெறுப்பும் ஆவேசமும் தான் தெரிஞ்சது. எனக்கு அப்பவே தெரியும் என் மேல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு. உனக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிற அவமானத்துல உங்க அப்பா தூக்குல தொங்கிட கூடாதுங்கிற பயத்துல தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் மீறி உன் மேல எனக்கு அளவு கடந்த காதல், அன்பு, பிரியம். பிரியமா? என் மேல பிரியமா? அது நடக்காது. நீ நானும் நெருங்கிறது இந்த ஜென்மத்திலே இல்ல. கவலை இல்ல, எனக்கு அது அவசியமும் இல்ல. இவ்வளவு தூரம் என்ன நீ வெறுத்துட்டு ஒதுக்குன பிறக்கும் நான் என் கௌரவத்தை விட்டுட்டு உங்ககிட்ட இறங்கி வருவேன்னு நினைக்காத. வெளிப்பார்வைக்குத்தான் நான் நீ கணவன் மனைவி. இனிமே நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு மனைவியும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்க. வர. சாரி, நான் இனிமே உங்ககிட்ட வரவே மாட்டேன்.